ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். இன்றைக்கி இந்த பதிவில் நான் சித்தர்கள் வழிபாடு, அதாவது சென்னையில் எனக்கு தெரிஞ்ச சித்தர்கள் ஜீவசமாதி எங்கே இருக்கோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு திருவான்மியூரில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாம்பன் சுவாமிகள் ஐயாவோட ஜீவசமாதி இருக்குது. அதுக்கு பக்கத்திலே தான் ஸ்ரீ சக்கர அம்மா அவங்களோடது இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது, சில போனவங்களுக்கு தான் அது தெரியும். கண்டிப்பாக அந்த ஒரு ஜீவசமாதிக்கு அவங்க பெண் சித்தர். ஆனால் பாம்பன் சுவாமிகள் ஐயா கோவில் பிரபலமாக இருக்கிற அளவுக்கு அவங்களோடது இல்லை. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் போனால் தியான மண்டபம் எல்லாமே இருக்கும். போய் நீங்கள் அவங்கள வணங்கிட்டு நீங்கள் நல்லா தியான மண்டபத்தில் போய் தியானம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரலாம். ஏன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதே போல் பாம்பன் சுவாமிகளை போகிறவங்க எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக இந்த சக்கரம்மாவை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு இத்தனை வருஷம் இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரியும். ஒரு 2 டைம் தான் நான் போயிருக்கேன். ஆனால் போனோன்னே நமக்கு திருப்பி போகணுன்னு அந்த மனநிலை வந்துகிட்டே இருக்கும். போனோடனே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம், நம்மளே அறியாமல் ஒரு மகிழ்ச்சி வரும். கண்டிப்பாக நீங்கள் பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் கோயிலேருந்து பக்கத்தில் தான், ஒரு 1 மினிட் கூட ஆகாது நடந்து போனால். ரொம்ப பக்கம்தான். நீங்கள் அங்கே பக்கத்தில் கேட்டாவே சொல்லுவாங்க, சக்கரை அம்மா ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த பக்கத்துலேயே போய் பார்த்துட்டு நீங்கள் அவங்களையும் வணங்கிட்டு வரலாம். பாம்பன் சுவாமி கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த அம்மாவை மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் திருப்பூர் கந்தசுவாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அப்படின்னா, சிதம்பர சுவாமிகள் அவங்களுடைய ஜீவசமாதி இருக்குது. சுகபிரம்ம மகரிஷி மத்திய கைலாஷில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனேன், ஆனால் எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதோடு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அதே மாதிரி டி நகரில் ஒரு ஆசிரமம் இருக்குது அப்படின்னாங்க, சுகபிரம்ம மகரிஷியோடது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு. அதுக்கும் நான் போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். இன்னும் அதுக்கான நேரம் வரலை. எனக்கு தெரிஞ்சு நான் போயிருக்கிறது இவ்வளோ தான். உங்களுக்கு வேறு ஏதாவது சென்னையில் ஜீவ சமாதிகள் இருந்தது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சவரை நீங்கள் ஜீவ சமாதிகளுக்கு போங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு ஞானம் தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்கள போய் நம்ம தேடும்போது நம்மளுடைய மனது ஒரு சமநிலைப்படும். நம்ம இன்பமோ துன்பமோ எல்லா நேரத்திலும் நம்மளால் ஒரே மனதாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே போல் என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் ஜீவசமாதிக்கு போய் சித்தர்கள் வழிபாடு செய்யும்போது அந்த தேவை உடனடியாக கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு டைமும் பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இப்போ இந்த பாம்பன் சுவாமிகள் ஐயா இவங்களெல்லாம் வழிபடுறதுனால தான் அந்த ஒரு மனப்பக்குவம் எனக்கு வந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சித்தர்கள் வழிபாடு நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கும், ஒரு ஞானத்தை கொடுக்கும். நம்மளுடைய வேண்டுதல் உடனடியாக விரைவாக நிறைவேறும். நமக்கு என்ன தேவையோ, ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நமக்கு உடனே ஒரு அம்மா அப்பா கிட்ட கேட்டோன்னே நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, அது போல தான் அவங்க உடனே நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க அப்படின்னா பாம்பன் சுவாமிக்கு கோயிலுக்கு போங்க. இல்லை நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களோட ஊருக்கு பக்கத்தில் என்ன ஜீவ சமாதியெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக குடும்பமாக போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் போகிறத விட குடும்பத்தோடு போகும்போது இன்னும் உங்களுக்கு பலன் அதிகரிக்கும். நம்மளுடைய ஆத்மா பலப்படும், நம்மளுடைய ஆன்மா தூய்மைப்படும். எல்லாத்தையும் எல்லாமே நமக்கு கிடைத்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சித்தர்கள் வழிபாடு செய்யும்போது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நீங்கள் சித்தரை வழிபட வேண்டும். உங்களுக்குரிய சித்தரை அவங்களே உங்களுக்கு உணர்த்துவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள கட்டியாக பிடிச்சிக்கோங்க. எல்லா சித்தர்களையும் நம்ம வழிபடலாம். அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. நம்ம யாரை வேண்டுமானாலும் வழிபடலாம். வழிபடும்போது உங்களை அறியாமல் மனசு உங்கள் மனசு யாருக்கிட்ட ரொம்ப ஒன்றி போகுதோ அவங்கள நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அவங்களுடைய பாதத்தின் அடியில் பணிந்து உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஞானம் கிடைக்க அவர்களை பற்றி கொள்ளுங்கள். ஏன்னா குருங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் இருந்தால் தான் நம்ம எதையுமே வாழ்க்கையில் நம்ம சாதிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்தில் நமக்கு சித்தர்கள் வழிபாடுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா முருகனே ஒரு சித்தர் தான். ஸோ எல்லோரும் சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சவரை ஜீவ சமாதிகளுக்கு போங்க. அவர்கள் எழுதிய பாடல்களையும் பதிகங்களையும் பாடுங்க. நம்மளுடைய அகத்தியர் பெருமானாகட்டும்,
அருணகிரிநாதர், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், சிதம்பர சுவாமிகள், இதே போல் பல சித்தர்கள் நமக்கு பல அரிய பாடல்களை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பயன்பெறுங்கள். எல்லோருடைய ஆசிர்வாதமும் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் எந்த சித்தர் கோயிலுக்கு போகிறீங்க, எந்த ஜீவசமாதி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஊர் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் நற்பவி.